வாங்க ஏஆர் கிரேசி சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான டேஸ்ட்டில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் கோலா உருண்டை இப்போ செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி ஒரு 300 நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அடைச்சிட்டு புளிஞ்சு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொத்துக்கறி கூட நம்ம என்னென்ன பொருளெலாம் நம்ம அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை மூடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தேங்காயாக ஒரு அரை மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா துருவி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் பொட்டுக்கடலை, காரத்திற்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 வரமிளகா, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்குவோம். தண்ணி சேர்க்காமல் இப்போ அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, பொட்டுக்கடலை, கூடவே எடுத்துருக்க வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்குவோம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த மிளகாலாம் தேங்காய்லாம் சேர்த்து அரைப்பட்டுருச்சு. பாதி இந்த அளவுக்கு அரைப்பட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தி வச்சுருக்க கறியை பார்த்தீங்கன்னா கொத்து கறியை இதோட சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி நல்லா அரைப்பட்டுட்டு வருது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இன்னும் கூட நான் தண்ணி சேர்க்கலை. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்தேன். இதோட அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். அரைச்சாச்சு பாருங்கள். அரைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இது கூட எலும்பு, மட்டன் எலும்பு கறியோடு சேர்த்து வாங்கியிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ. இதை குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6 விசில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் திருவிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சோன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறப்பே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ மசாலா பொருள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுமாதிரி தனி மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா குழம்பு வைக்கிற தூள் கேட்டிங்கன்னா இது கூட தருவாங்க, வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பொருளாக நல்லா வதங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுக்க மட்டனை இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ தண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ கொத்துக்கறி அரைச்சி அந்த கழுவுன தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கூடவே ஒரு லெமன், சின்ன லெமன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளி சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூடவே அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச கொத்துக்கறியை பார்த்தீங்கன்னா உருண்டையாக நம்ம வேணுங்கிற சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது குழம்புல சேர்த்துருவோம். குழம்பு சேர்க்குறப்ப அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை சேர்த்த பிறகு உடனே வந்து நம்ம கிளறி விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் மேலே அப்படியே எழுப்பி வந்துடும். அந்த சமயம் நம்ம வந்து கரண்டியை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வெந்து மேலே வருது பாருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கொத்துக்கறி அரைக்கிறப்ப தண்ணி கூட சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட பொட்டுக்கடலை மாவை சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை சேர்க்குறப்ப குழம்புல நம்ம பிரியாமல் வரும். லைட்டாக இது போல் கரண்டி விட்டுக்கோங்க. உருண்டை பார்த்தீங்கன்னா உருண்டை சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் போல், 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 7 நிமிஷம் போதும். ஒரு 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை வந்து மேலே வந்துடும். மூடி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள், மேலே வந்து நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பக்கத்தில் இறக்கி வச்சுருவோம். இப்போ குழம்ப தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சிந்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை குழம்புல சேர்த்துங்க. இப்போ இது அப்படியே ஒரு கலந்து விட்டுருங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். இது போல் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.